முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னை கூப்பிட்டாரு. அவர் பேரு பாலகிருஷ்ணன். அவர் கூப்பிட்டாரு. நான் போனேன். ஒய்ஃப் வேற இறந்து போச்சு. மூத்த மகனுக்கு வேலை தேடிட்டு இருந்தேன். அந்த மூத்த மகனுக்கு அரசாங்க வேலையோ அல்லது கூடுதலான பணமோ நான் வாங்கி தரேன். அதுக்கான ஃபார்ம் தான் இதுல கையெழுத்து போடு அப்படின்னு வாங்கியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம். ஏங்க, வழக்குன்றே சொல்லாம உன் மகனுக்கு வேலை வாங்கி தரேன், அரசாங்கத்திட்ட எப்படியாவது சிபாரிசு பண்ணி உன் மகனுக்கு அரசு வேலை வாங்கி தரேன், கூடுதலா பணம் வாங்கி தரேன், உன் பிள்ளை குட்டியை வச்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு ஏமாத்தி இந்த பாலகிருஷ்ணன் கையெழுத்து வாங்கியிருக்காரு. அரசு உதவி பெற்றுத்தாரேன்னு கையெழுத்து வாங்கியிருக்காரு. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். சரிங்க, அவங்க எந்த கட்சி அப்படின்னு கேட்டா ரெட்டலை கட்சின்றாரு. உடனே இந்த நிருபர் கேட்கிறாரு, டிரைப்ஸோட நிருபர் கேட்கிறாரு, எங்க அவர் அதிமுகவா அப்படின்னு கிளாரிஃபை பண்றாரு. அவர் அதிமுகன்னு கூட சொல்ல தெரியல. எவ்வளவு கொடுமன் பாருங்க. அவருக்கு அதிமுகன்னு அந்த கட்சி பேரை சொல்ல தெரியலங்க. ஒண்ணு எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சின்னு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா ரெட்டலை கட்சி. இதுதான் நம்ம ஊர்களில் பேசுறது இல்லையா? தனக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியினுடைய பெயரவே சொல்ல தெரியல அவருக்கு. அந்த மனுஷங்கிட்ட ஏமாத்தி கையெழுத்த வாங்கி இந்த அதிமுக கூட்டம் டெல்லிக்கு அனுப்பியிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. நைட்டு பூரா மன உளைச்சல் இருக்காரு. இருந்துட்டு காலைல கால் பண்றாரு, என்னன்னு இப்படி கையெழுத்து வாங்கிக்கிட்டீங்க, எதுவும் ஒம்பளை இழுத்து விட்டுறாதீங்கண்ணே, நானே பிள்ளை குட்டியோட இருக்கேன், ஒய்ஃப் வேற இல்லை, ஏதாவது ஒம்பளை இழுத்து விட்டுறாதீங்கண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, வேலைக்கு தான் இது பண்றோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையான்ட்டு இருக்காரு அந்த ஆளு பாலசுப்ரமணி. இபிஎஸ் உடைய அணி. இப்ப கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப பொதுமக்களா பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து 2 வழக்கு போனதுனாலதான் சுப்ரீம் கோர்ட் அதை எடுக்குது.